சித்தங்கேணி பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கிற விஜயுடைய மனைவி சங்கீதா என்ற வீடு வந்துன்னு சொல்லியிருந்தவன். அப்போ நான் சுதுமலை அம்மங்களுடைய பாலஸ்தானம் செய்திருக்க அதில் தீபம் காட்டுற காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க பாருங்க. நான் வீட்டை உங்களுக்கு வடிவாக காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கம் பெறாய் முத்துமாரி அம்மன் கோயிலை பார்ப்போம். அதையும் கோயிலை காட்டிக்கொள்கிறேன். அழகிய ஒரு கோபுரம் அம்மனுடைய சங்கீதா அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அதில் அந்த வீட்டுக்கிட்ட போகிற வீதிகள் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு போகிறேன் பாருங்க. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை. பார்த்தீங்க சொன்னால் இதுதான் விஜய் மனைவியுடைய சங்கீதாவுடைய வீடு. இங்கே தான் அவன் வீடு சொன்னவன். அந்த வீட்டை நான் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிக்கொள்கிறேன். நான் இந்த காணொலி பதிவு செய்தேன். நான் சுதுமலை அம்மன் கோயிலில் இருந்து வடக்கம்பிரா அம்மன் கோயிலுக்கு அங்கே இருந்து இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் விரைக்க கோபுர கொமராவில் மோட்டர் பைக்கில் பூட்டி வீதியில் பயணம் செய்கிற காட்சிகள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த காணொலியை தந்திருக்கிறேன். முழுமையாக பாருங்கள். நிசாதன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போ. உறவுகளே வணக்கம். நான் இன்றைய தினம் சுதுமலை புவனேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தில் இருந்து பார்த்து கொண்டு மெயின் ரோடால் கார்னர் ரோட்டால் சங்கானை மானிப்பாய் சங்கானை சித்தங்கேணி மற்றது விஜயின் மனைவி இப்போ சிஎம்மாக வந்திருக்க விஜயின் மனைவியின் வீடுகள் எல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சுதுமலை அம்மன் கோயிலேருந்து நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறேன். மோட்டார் பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபுரோ கமரா பூட்டி என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறேன். பாருங்கள் சுதுமலை அம்மங்களுடைய பாலஸ்தானம் செய்திருக்க அதில் தீபம் காட்டுற காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா மழை பெய்தபடியாக எப்படி இருக்குது இந்த கிளைமேட் நல்ல ஒரு அமைதியான ஒரு காலநிலையாக இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாலஸ்தானம் செய்திருக்குது, அதுக்குரிய வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அதை பார்க்குறோம். தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். சொன்னால் இது சுதுமலை காவடி ரோட். இதை பார்த்து சொன்னால் சுதுமலை சந்தைக்கு ஏறும். சந்தி சுதுமலை சந்தி. இந்த சந்தியால் திரும்ப போகிறோம். திரும்ப மானிப்பாய் போகலாம். இதை மானிப்பாய் நகரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்ப்போம். கார்நகர் ரோட் பார்த்தீங்கன்னா மானிப்பாய் மரக்கறி சந்தை சந்தை பகுதி.
மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம் வந்து போகிற வீதியிலே இருக்குது. அதையும் பார்த்து கொண்டு போவோம். மேற்கு வடக்குப்புற வாசலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மானிப்பாய் போலீஸ் ஸ்டேஷன். இப்போ நாங்கள் வந்து இடப்பக்கமாக திரும்ப போகிறோம். சங்கானை, சித்தங்கேணி, கேரநகர் ரோட். கட்டுடை இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுடை. சண்டிலிப்பாய்க்கு வந்துட்டோம். சீரணி நாகபூசணி அம்மன் கோவில். நேரம் போனமாக இருந்தால், திரும்பி போனமாக இருந்தால் சீரணி நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு போகலாம். இதில் பார்த்து சொன்னால் இது வந்து சண்டிலிப்பாய் சந்தி. இதால் வந்து நாங்கள் திரும்ப போகிறோம். நாங்கள் கேரளா போகிற பக்கமாக திரும்ப போகிறோம். சங்கானை
செம்மறியாட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சங்கானை டவுனுக்கு வந்துட்டோம். சங்கானை டவுனில் பார்த்தீங்கன்னா காகித் ஸ்போர்ட் சிட்டி இன்னும் ஒரு சில நாட்களை அந்த நிலைமையில மற்ற நகரம் எல்லாம் இப்போ பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கட்டி எல்லாம் மாறிட்டு அப்படியே பார்த்துட்டு சந்தியால் நாங்கள் பார்ப்போம், போகும் இடங்களெல்லாம் பார்ப்போம். இந்த மனைவி இந்த சங்கீதாண்ட வீட்டை பார்ப்போம். சித்தங்கடி சந்தி வடக்கம்பிரை அம்மன் கோவில் மட்டும் போகிறோம் நாங்கள். சித்தங்கடி சந்தியால் நேராக பொன்னாலை வீதி பன்னாகம். இந்த இடம் சித்தங்கடி சந்தை கழிஞ்சோட பன்னாகம். பார்த்துட்டோன்னா நாங்கள் வடக்கம்பிராய் முத்துவேரி அம்மன் கோவில் மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே விஜய் மனைவி வீட்டை நாங்கள் அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அங்கே அம்மன் கோவில். பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கம்பிராய் முத்துமாரி அம்மன் கோவில் கோயிலை பார்ப்போம். அதே கோயிலை வந்து காட்டிக்கொள்ளும் அழகிய ஒரு கோபுரம் அம்மனுடைய அழகிய ஒரு மணி மண்டபம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு வேப்ப மரத்துக்குள்ள சின்ன ஒரு கோவில் ஒன்று இருக்குது. தொல்புரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கோபுரோவில் வந்து ரோட் வந்து காட்டிக்கொண்டு வந்தேன் நான். இப்போ வந்து நான் தொல்புரத்தில் இருந்து விஜயுடைய மனைவியின் வீடு இப்போ சிஎம்மாக இருக்கிறார் அவர்கிட்ட வீட்டுக்கு நான் போய் கொண்டிருக்கேன். போயேக்க இடங்கள் எல்லாம் காட்டி கொண்டு போகிறேன். எல்லாம் மழை பெய்தானே எல்லாம் ஒரு பச்சை பசேல் என்று எல்லாம் காட்சி அளிக்கிற இடங்கள் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதா அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அதில் அந்த வீட்டுக்கிட்ட போகிற வீதிகள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் பாருங்கள். ஆனால் இந்த இடம் மழை பெய்து அதோட வந்து நல்ல குளிர்மையாக இருக்குது. இடங்கள் வீடுகளும் வந்து நல்ல ஒரு மதிலான ஒரு வீடுகள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து இப்போ சிஎம் ஆகிருக்கிறார் விஜய், தளபதி விஜயனுடைய மனைவி சங்கீதா என்ற வீட்டை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து கேட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டில் ஆட்கள் இல்லை பாருங்கள், நான் காட்டிக்கொள்கிறேன். இந்த மனைவியின் வீட்டுக்கு முன்னால் பார்த்துச்சோன்னா வெறும் ஒரு பனங்காணி ஒன்று இருக்குது, அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் வந்து வீட்டையும் வந்து உங்களுக்கு வடிவாக காட்டிக்கொள்கிறேன். அதை வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு எனக்கு தெரிஞ்சதுன்னா பூர்வீனா இதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கருத்தை பதிவுங்க. இப்போ இதுக்கெல்லாம் பெயிண்டிங் அடிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டிருக்கதான் பார்க்கலாம். இதுக்கு சூனியக்காரர்களை வந்து பாருங்கள், அந்த பாத்ரூம் எல்லாமே வந்து அப்படியே இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்குன்னா அது அப்புறம் அப்படியே பாவனை இல்லாமல் வீடுகள் எல்லாம் வந்து அப்படியே புல்லுகள் எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். கிணறு எல்லாம் வந்து அப்படியே இருக்குங்க, கிணறெல்லாம் அப்படியே இருக்குது. பாத்ரூம் டேங்க் எல்லாமே பூட்டி இருக்கு. நீங்கள் பாருங்கள், நான் பெயிண்ட் அடிக்கிறத பார்த்தா இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கெல்லாம் இந்த பெயிண்ட் அடிச்சு போல இருக்குது. அப்படியே மழை பெய்தானே அப்படியே வந்து புல்லுகளெல்லாம் வளர்ந்துட்டுது. நான் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு சொன்னால் வீடு வந்து லொக் பண்ணியிருக்கு ஆமாம் போட்டு. அப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் வந்து வீடு. இப்போ இதுதான் வந்து சீத்தங்கேணி வட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கிற விஜயுடைய மனைவி சங்கீதா என்ற வீடு வந்துன்னு சொல்லியிருந்தவன். அப்போ நானும் வந்து அதை பார்க்கணும், அதையும் வந்து காணொலி ஆக்கணும்னு சொல்லி உங்களுக்கும் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். நான் சுதுமலை அம்மன் கோயிலில் இருந்து வடக்கம்பேரி அம்மன் கோயிலுக்கு வந்து அங்கே இருந்து நான் வந்து இந்த சங்கீதாண்ட வீட்டுக்கு வந்தேன். நான் அந்த வீட்டின் உங்களுக்கு அமைப்பை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னு பாருங்கள். இந்த இப்போவே வந்து லண்டனில் வசிக்கின விஜய் முதலமைச்சராக இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார். பாருங்கள், அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பார்க்க அந்தளவுக்கு ஒரு பெரிய வீடாக இல்லை.
பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வீடு தான். பாருங்கள் அந்த குசினி ஜன்னல்கள் வந்து வீடு பார்த்து நல்ல வீடு வந்து நல்லா இருக்குது. ஓடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி நல்லா இருக்குது வீடெல்லாம். இங்கே பாருங்கள், இதுதான் வீடு. வடிவாக பார்த்து கொள்ளுங்க. இந்த வீட்டின் முன்னுக்கு இருக்கிற பனங்காணியை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து புளியண்ட பங்கரெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தவை. அதையும் வந்து காட்டிக்கொள்கிறேன். வந்து இல்லை இன்னுமா எங்கே இருக்குன்னு தெரியல. இதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த சங்கீதா இந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு வருங்காணி இருக்குது. அதில் பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு கலைநகர் கிரவுண்ட் அந்த பார்த்தீங்க சொன்னால் இதில் வந்து மாணவர்களோ பெரியாக்களோ வந்து இதில் வந்து வாலிபால் ஃபுட்பால் எல்லாம் இந்த இடத்துல விளையாடுறவை. இது வந்து கலைநகர் கிரவுண்ட். இதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இந்த இடத்துல.